ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 2/11/2025. அவ்யக்த பாப்தாதா 31/10/2007 அன்று சொன்ன மகா வாக்கியங்கள். தலைப்பு: உங்களுடைய மேன்மையான சுயமரியாதையின் ஆன்மீக போதையிலிருந்து அசாத்தியமானதை சாத்தியமாக்கி அப்புறம் என்ன பண்ணும்? கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். இன்றைக்கி பாபா நம்மளை எப்படி பார்க்குறார்? இன்று பாப்தாதா மேன்மையான சுயமரியாதை கொண்ட எங்குமுள்ள தனது விசேட குழந்தைகளை பார்க்கின்றார். மேன்மையான சுயமரியாதை கொண்ட ஒவ்வொரு குழந்தையினதும் சுயமரியாதை மிக விசேடமானது. உலகிலுள்ள வேறெந்த ஆத்மாக்கும் அதை கொண்டிருக்க முடியாது. உலகில் ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் யார்? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் யார்? மூதாதையர்களும் பூஜைக்க தகுதி வாய்ந்தவர்களும் ஆவீர்கள். நீங்கள் முழு உலகினதும் விருட்சத்தின் வேர்களின் ஆதார ரூபங்களாக இருப்பவர்கள். நீங்களே முதல் படைப்புகள். முழு உலகினதும் மூதாதைகள். ஒவ்வொரு குழந்தையினும் சிறப்புகளை பார்ப்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் சிறு குழந்தைகளாகவோ வயதான தாய்மார்களாகவோ அல்லது இல்லறத்தவர்களாகவோ இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கே உரிய சிறப்பியல்பை கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாட்களில் விஞ்ஞானிகள் எவ்வளவுதான் மகத்தானவராக இருந்தாலும் உலகை பொறுத்தவரை அவர்கள் விசேடமானவர்களாக இருக்கலாம். அவர்கள் இயற்கையை வென்றுள்ளனர். அவர்கள் சந்திரனை அடைந்துள்ளனர். ஆனால் அவர்களால் ஒளிவடிவிலோ மிகவும் சிறிய ஆத்மாவை இனம் காண முடியவில்லை. எவ்வாறாய் இங்கு சிறு குழந்தை கூட என்ன சொல்லும்? நான் ஒரு ஆத்மா என்பதை அறிவார். ஒரு ஒளிப்புள்ளி பற்றியும் அவர் அறிவார். அவர் போதையுடன் கூறுவார். என்ன கூறுவார்? நான் ஒரு ஆத்மா. மகாத்மாக்கள் எவ்வளவுதான் மகத்தானவர்களாக இருந்தாலும் இங்குள்ள பிராமண தாய்மார்கள் ஆன்மீக போதையுடன் கூறுகின்றனர். என்ன ஆன்மீக போதை உங்களுக்கு தாய்மார்களுக்கு? நாங்கள் கடவுளை அடைந்து விட்டோம். நீங்கள் அவரை அடைந்து விட்டீர்கள் அல்லவா? இருந்தும் மகாத்மாக்கள் என்ன கூறுகின்றனர்? கடவுளை அடைவது மிகவும் கடினமானது. இல்லறத்தர் ஒரு சவால் விடுகின்றனர். என்ன சவால் விடுகின்றீர்கள் உலகத்துக்கு? நாம் அனைவரும் இல்லறத்தில் ஒன்றாக இருந்தவாறே தூய்மை வாழ்க்கை வாழ்கின்றோம். ஏனெனில் நம் இருவருக்கும் இடையில் தந்தை இருக்கிறார். இதனாலே நாம் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தாலும் எம்மால் இலகுவாக தூய்மையாக இருக்க முடிகிறது. ஏனெனில் தூய்மையே எமது சுய தர்மமாகும். வேறொரு தர்மத்தை கண்டுபிடிப்பது சிரமமானது. ஆனால் ஒருவரின் சுய தர்மத்தை கண்டுபிடிப்பது இலகுவானது. ஆனால் மக்கள் என்ன கூறுகின்றனர்? உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க? நெருப்பும் பஞ்சும் ஒன்றாக இருக்க முடியாது. அது மிகவும் சிரமமானது. எவ்வாறாய் நீங்கள் அனைவரும் என்ன கூறுகின்றீர்கள்? அது மிக இலகுவானது. நீங்கள் அனைவரும் ஆரம்பத்தில் ஒரு பாடலை வைத்திருந்தீர்கள்.
என்ன பாடல் தெரியுமா? ஒருவர் எந்த அளவுக்கு ஒரு வியாபாரியாகவோ பிரபுவாகவோ இருந்தாலும் அவருக்கு இந்த ஒரு அல்ஃபாவை தெரியாது. அவர்களுக்கு அந்த சின்ன சிறு ஒளிப்புள்ளியை, அந்த ஆத்மாவை தெரியாது. எவ்வாறாயினும் குழந்தையாக நீங்கள் அனைவரும் அவரை இனம் கண்டு அவரை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் மிக்க நம்பிக்கையுடனும் ஆன்மீக போதையுடன் கூறுகின்றீர்கள். என்ன கூறுகின்றீர்கள்? அசாத்தியமானது சாத்தியமாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வெற்றி மணியாக பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏனெனில் குழந்தையாக நீங்கள் தைரியத்தை கொண்டிருக்கும் பொழுது தந்தை உதவி செய்கிறார். இதனாலேயே உலகிற்கு அசாத்தியமான விடயங்கள் உங்களுக்கு இலகுவாகவும் சாத்தியமாகவும் ஆகிவிட்டன. நீங்கள் கடவுளின் நேரடி குழந்தைகள் என்ற ஆன்மீக போதையை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நம்பிக்கை மற்றும் போதையினாலும் கடவுளின் குழந்தைகளாக இருப்பதனாலும் நீங்கள் மாயிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். ஒரு குழந்தை ஆகுவதென்றால், குழந்தைக்கு இந்தியில் என்ன? என்னது? ஆண் குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க, பெண் குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க? பச்சா. பச்சின்னா என்ன? இதையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு குழந்தை பச்சா ஆகுவதென்றால் இலகுவாக பாதுகாக்கப்படுவதாகும். அப்படின்னா பச்னா என்ன? பாதுகாக்கப்படுவது. பச்சு ஜாவோ அப்படின்னா பாதுகாக்கப்படுவது. நீங்கள் அனைவரும் எனது குழந்தைகள். அனைத்து தடைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் எப்படி இருக்கிறீங்க? பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய இந்த மேன்மையான சுயமரியாதை அறிவீர்கள் அல்லவா? ஏன் அது இலகுவானது? ஏனில் மௌன சக்தியுடன் மாற்றத்தின் சக்தியும் நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். நீங்கள் எதிர்மறையானதை நேர்முகமானதாக மாற்றுகின்றீர்கள். எத்தனை வகையான பிரச்சனைகளின் மாயை வந்தாலும் மாற்றத்தின் சக்தியாலும் மௌன சக்தியாலும் நீங்கள் எந்த பிரச்சனையையும் தீர்வு வடிவிற்கு மாற்றிவிடுகின்றீர்கள். நீங்கள் ஒரு காரணத்தை தீர்வாக மாற்றுகின்றீர்கள். உங்களிடம் இந்த அளவு சக்தி உள்ளதல்லவா? நீங்கள் பாடநெறியும் வழங்குகின்றீர்கள் அல்லவா? நீங்கள் அவர்களுக்கு பாடநெறி வழங்கும் போது என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? எதிர்மறையானதை நேர்முகமானதாக மாற்றுவதற்கான வழியை கற்பிக்கின்றீர்கள். நீங்கள் இந்த மாற்றத்தின் சக்தி தந்தையிடமிருந்து ஆஸ்தியாக பெற்றுள்ளீர்கள். ஒரு சக்தியை மாத்திரமல்ல, சகல சக்திகளையும் உங்களுடைய இறை ஆஸ்தியாக பெற்றுள்ளீர்கள். இதனாலே பாப்தாதா உங்களுடன் தினமும் பேசுகிறார். நீங்கள் தின முரளியை செவிமடுக்கின்றீர்கள் அல்லவா? எனவே பாப்தாதா தினமும் உங்களுக்கு கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். ஏன் நீங்கள் தந்தையை மிக இலகுவாக நினைவு செய்கின்றீர்கள்? நீங்கள் ஆஸ்தி என்ற பெயரை நினைவு செய்யும் பொழுது அந்த பெயரு காரணமாக இலகுவாகவே தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஜென்ரேஷனுக்கு ஓகே. அப்போது கடைவீதியிலிருந்து வந்தால்
சின்னதுலேருந்தே எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு. இப்போல்லாம் இருக்கா அந்த குழந்தைங்களுக்கு? ஸோ பாபா சொல்கிறார், எதுனாலும் அப்பாவை நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லையா. ஒரு பண்டிகை வந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ பாபா சொல்கிறார், அப்போ அப்பானா என்ன நினைவு இருக்குது? அப்பாவை நினைவு வர்றதுக்கு காரணம் என்ன? அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. குழந்தைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆன்மீக போதையை கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் இதயங்களில் நீங்கள் பாடுகின்ற பாடல் என்னது? நான் அடைய விரும்புவதை அடைந்து விட்டேன். இப்பாடல் உங்கள் அனைவருடைய இதயங்களிலும் இயல்பாகவே ஒலிக்கின்றன அல்லவா. நீங்கள் இந்த ஆன்மீக போதை கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா. நீங்கள் எந்த அளவிற்கு இந்த ஆன்மீக போதை கொண்டிருக்கின்றீர்களோ அதன் அடையாளம் என்னவென்றால், நீங்கள் அதுக்கு அடையாளம் என்ன? ஆன்மீக போதை கொண்டிருக்கின்றன, நீங்கள் கவலையிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன இருக்குது. ஆன்மீக போதை. உலகத்திலேயும் போதையில் இருக்கிறவனுக்கு தெரியுமா? அதாவது கவலை இருந்தால் என்ன பண்ணிடுறான்? குடிச்சிடுறான். ஏன் குடிக்கிறான்னு கேட்ட காரணம் என்ன சொல்கிறான்? அவளையை குடிக்கிறான். இப்போ பாபா சொல்கிறாரு, இது ஒரு போதை தான். போதை இருந்தால் என்ன தெரியாது? கவலை தெரியாது, சூடு சொரணை ஒன்றும் இருக்காது. அவர் நான் தான் இந்த தேசத்துக்கு ராஜான்னு சுற்றுவார். இப்போ இங்கே போதை இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்மீக போதை இருந்தால். ஆமாம். உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், உறவுமுறைகள் அல்லது தொடர்புகளில் கவலைகள் ஏதாவது இருக்குமாயின் ஆன்மீக போதை இருக்க முடியாது. பாப்தாதா உங்களை கவலையற்ற சக்கரவர்த்திகளாக்கி உள்ளார். பேசுங்கள். நீங்கள் கவலைக்கற்ற சக்கரவர்த்திகளா? நீங்கள் அப்படியா? கவலையற்ற சக்கரவர்த்திகள் கையை உயர்த்துங்கள். நிறைய பேருக்கு கவலை இருக்குது. சில பேருக்கு பாதி கவலை போல் இருக்குது. பாதி கையை தூக்குறீங்க. முழுக்க முழுக்க கவலையா? அல்லது உங்களுக்கு சில வேளைகள் ஏதாவது கவலைகள் உள்ளனவா? நீங்கள் சில வேளையில் கவலைப்படுகின்றீர்களா? நல்லது. தந்தை கவலையற்றவராக இருப்பதால் குழந்தைகள் எதை பற்றி கவலைப்பட முடியும்? பாப்தாதா ஏற்கனவே கூறியுள்ளார். என்ன கூறியுள்ளார்? உங்களுடைய அனைத்து கவலைகளையும் அல்லது எவ்வகையான சுமைகளையும் பாப்தாதாவிடம் கையளித்து விடுங்கள். தந்தை யாரு? கடல் அல்லவா. எனவே சுமைகள் யாவும் அதில் உள்ளடக்கப்பட்டுவிடும். சில வேளைகள் பாப்தாதா குழந்தைகளின் ஒரு பாடலை கேட்டு புன்னகிருக்கின்றார். என்ன பாடல் பாடினீங்க அவர் புன்னகிக்கிறதுக்கு? அது என்ன பாடல் என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? நான் என்ன செய்வது? எவ்வாறு நான் அதை செய்வது? சில வேளைகள் நீங்கள் இதை பாடுகின்றீர்கள். பாப்தாதா தொடர்ந்தும் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவரும் ஒரே பாடலை. எவ்வாறாயின் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? ஓ எனது இனிய குழந்தைகளே, எனது அன்பிற்கினிய குழந்தைகளே, பற்றற்ற பார்வையாளர் ஸ்திதி என்ற உங்களுடைய ஆசனத்தில் உங்களை நிலைநிறுத்தி ஆசனத்தில் இருந்தவாறே என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? விளையாட்டுக்களை அவதானிகள். பொதுவாக நம்ம லௌகிக்கத்தை சொல்கிறோம், என்ன ஆட்டம் ஆடுற நீ? ஆட்டம்னா என்ன? அது விளையாட்டு தானே. அவ சொல்லாரா, விளையாட்டை என்ன பண்ணுங்க அவதானிங்க. உண்மையாகவே நீங்கள் ரசிப்பீர்கள்.
பற்றற்ற பார்வையாளராக இருந்து இல்லையா ஏன் ரசிக்கிறோம்? நாடகத்தில் ரசிக்கிறோமா இல்லையா? அப்படி ரசிக்க தெரியலன்னா துக்கப்படுவீங்க இல்லையா? கரெக்டு தானே? அவர் அழுந்தா நீங்கள் அழுவீங்க, அவர் சிரித்தா நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்? அவர் மேலே அட்டாச்மெண்ட்டு இந்த நடிகர் மேலே. இல்லைன்னா வில்லன் நடித்தார்னா பா என்னவா நடிக்கிறார்ப்பா அவர். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி அவர் நடிக்கிறார்னு வச்சுக்கோங்க, அவர் யார்? சிறந்த நடிகர். இப்போ பாபா சொல்லார் அப்படியே பற்றற்ற பார்வையில் இருந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆமாம், என்ஜாய் பண்ணுவீங்கன்றார் பாபா. உண்மையாகவே நீங்கள் அல்லது திரிகால தரிசி உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆசனத்தை விட்டு இறங்குவதனாலே குழப்பம் அடைகின்றீர்கள். என்ன ஆசனம்? பற்றற்ற பார்வையாளர் என்ற ஆசனத்தில். இல்லைன்னா குழப்பம் அடைவீர்கள். நீங்கள் உறுதியாக அமர்ந்திருந்தால் குழப்பம் அடைய மாட்டீர்கள். எந்த 3 விடயங்கள் குழந்தையாய் உங்களை தொந்தரவு செய்கின்றன? ஒன்று, விஷமம் புரியும் மனம். 2வது, அலைந்து திரியும் புத்தி. 3வது, பழைய சம்ஸ்காரங்கள். குழந்தைகளின் ஒரு விடயத்தை கேட்டு பாப்தாதா புன்னகிக்கின்றார். முதல்ல அது கேட்டார், இப்போ ஒரு புன்னகை வருதா. முதல்ல பாடலை கேட்டார், இப்போ சிரிப்பு வருது. சிரிப்பு வருது. சிரிப்பு என்ன சிரிப்பு வருது? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகள் கூறுகின்றனர். என்ன கூறுகின்றார்கள்? பாபா, நான் என்ன செய்வது? இது எனது பழைய சம்ஸ்காரங்கள். பாப்தாதா புன்னகைக்கின்றார். இவை எனது சம்ஸ்காரங்கள் என்று நீங்களே கூறுவதால் அதன் அர்த்தம் நீங்கள் அவற்றை எனது ஆக்கி உள்ளீர்கள். அவை எனது ஆகும் பொழுது அவற்றின் மீது எனக்கு உரிமை உள்ளது. பழைய சம்ஸ்காரம் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி விட்டதால் உங்களுடைய அவை சிறிது இடத்தை எடுத்துக்கொள்ளும் அல்லவா? பிராமண ஆத்மாக்கள் எனது சம்ஸ்காரங்கள் என எப்பொழுதுமே கூற முடியாது. நீங்கள் கூறுகின்றீர்கள் அவை என்னுடையவை, எனவே என்னுடையவை தமக்குரிய இடத்தை எடுத்துக்கொள்ளும். பிராமணராகி நீங்கள் அவை என்னுடையவை என கூற முடியாது. ஏன் கூற முடியாது? அவை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் சம்ஸ்காரங்கள் ஆகும். அவை சூத்திர வாழ்க்கையின் சம்ஸ்காரங்கள் அன்றி பிராமண வாழ்க்கையின் சம்ஸ்காரங்கள் அல்ல. எனவே நீங்கள் எனது எனது என்று கூறியதால் அவை உங்களுக்கு சொந்தமாக இருப்பதற்கான உரிமையுடன் இருந்துவிட்டன. போகிறேன்னு நினச்சிச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னதுன்னு சொன்ன, சரி நான் கொஞ்ச நேரம் தங்கிட்டு போகிறேன். பிராமண வாழ்க்கையின் மேன்மையான சம்ஸ்காரங்கள் பற்றி நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? எவ்வாறாயும் பழைய சம்ஸ்காரங்கள் என நீங்கள் அழைப்பவை உண்மையில் பழையவை அல்ல. மேன்மையான ஆத்மாக்களாகிய உங்களுடைய அனைத்து சம்ஸ்காரங்களிலும் அதி பழமையான சம்ஸ்காரங்கள் எது? உங்களுடைய ஆதியான மற்றும் அனாதியான சம்ஸ்காரங்களே ஆகும். ஏனைய சம்ஸ்காரங்கள் மத்திய காலப்பகுதிக்குரியவை, அதாவது எப்பத்திலிருந்து? துவாபர யுகத்துக்குரியவை. எனவே இப்பொழுது மத்திய காலப்பகுதிக்குரிய சம்ஸ்காரங்களை
முடித்து விடுங்கள். தந்தையின் உதவி இருக்கும் பொழுது அது சிரமமாக இருக்காது. எவ்வாறாயினும் அதற்கு பதிலாக என்ன நிகழ்கிறது? நிகழ்காலத்திற்கே தந்தை உங்களுடன் இணைந்திருக்கின்றார். காலத்திற்கேற்ப தந்தை உங்களுடன் இணைந்திருக்கிறார். அவர் இணைந்திருப்பதை நீங்களும் அறிவீர்கள். இணைந்திருத்தல் என்றால் என்ன அர்த்தம்? தேவைப்படும் நேரத்தில் அவர் ஒத்துழைப்பவர் ஆகுவது ஆகும். எவ்வாறாய் நீங்கள் தேவைப்படும் நேரத்தில் அந்த உதவியை பெறுவதில்லை? மத்திய கால சம்ஸ்காரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன இல்லையா? அனைத்து குழந்தைகளும் தந்தையின் அன்புக்கு தகுதியானவர்கள். அவர்களுக்கு அதற்கான உரிமை உள்ளது என்பதை பாப்தாதா அறிவார். இந்த அன்பு காரணமாக நீங்கள் அனைவரும் வெளிநாடுகளிலிருந்தோ இந்நாட்டிலிருந்தோ இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்பதை பாபா அறிவார். நீங்கள் அனைவரும் இறை அன்பின் ஈர்ப்பு காரணமாகவே எப்படியோ உங்கள் வீட்டை வந்தடைந்து விட்டீர்கள். அன்பு என்ற பாடத்தில் உங்களில் பெரும்பான்மையினர் சித்தி அடைந்து விட்டீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். வெளிநாட்டவர்கள் அன்பு என்ற விமானத்தில் இங்கு வந்திருக்கின்றீர்கள். கூறுங்கள், அன்பு பிணைப்பினால் பிணைக்கப்பட்டிருப்பதனால் நீங்கள் அனைவரும் இங்கு வந்தீர்கள் அல்லவா? கடவுளின் இந்த அன்பு இதயத்திற்கு சௌகரியம் அளிக்கின்றது. கடவுளின் இந்த அன்பு இதயத்திற்கு சௌகரியம் அளிக்கின்றது. அச்சா, முதல் தடவையாக இங்கு வந்தவர்களின் கையை உயர்த்துங்கள், கையை அசையுங்கள். நல்லது. இப்பொழுது பாப்தாதா உங்களுக்கு வீட்டு வேலை கொடுத்திருந்தார். அந்த வீட்டு வேலை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இருக்கா? என்ன ஆசீர்வாதம் கொடுக்க சொன்னாரா? எடுங்கன்னு சொன்னாரா?
பாப்தாதா பல இடங்களிலிருந்து பெறுபேறுகளை பெற்றுள்ளார். ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? அனைவரதும் பெறுபேறுகள் வரவில்லை. சிலர் குறிப்பிட்ட சதவீதமான தனது பெறுபேரை அனுப்பியுள்ளனர். பாப்தாதா எதை விரும்புகிறார்? பாப்தாதா விரும்புவது நீங்கள் அனைவரும் பூஜைக்கு தகுதி வாய்தான ஆத்மாக்கள். எனவே பூஜைக்கு தகுதியான ஆத்மாக்களின் விசேட தகமை நிச்சயமாக என்னது? ஆசீர்வாதங்களை கொடுப்பதே ஆகும். எனவே நீங்கள் பூஜைக்கு தகுதியான ஆத்மாக்கள் என்பது நீங்கள் அனைவரும் அறிவீர்களா? எனவே இந்த ஆசீர்வாதங்களை கொடுங்கள். ஆசீர்வாதம் கொடுப்பது என்றால் ஆசீர்வாதங்களை பெறுவது என்பதும் புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் யாருக்கு ஆசீர்வாதங்கள் வழங்குகின்றீர்களோ அவர்கள் இதயங்களிலிருந்து தமக்கு அந்த ஆசீர்வாதங்களை வழங்கியவர்களுக்காக மீண்டும் மீண்டும் இயல்பாகவே ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. ஒரு பூஜைக்கு தகுதியான ஆத்மாக்களே, பூஜைக்கு தகுதியான ஆத்மாக்களே, ஆசீர்வாதம் வழங்குவது உங்களுடைய என்னவா இருக்கணும்? இயல்பான சமஸ்காரம் ஆகும். ஆசீர்வாதம் வழங்குவது உங்களுடைய என்ன சமஸ்காரம்? அது அனாதியான சமஸ்காரம் ஆகும். உங்களுடைய உயிரற்ற விக்கிரகங்களே ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது உயிருள்ள ரூபங்களுள்ள பூஜைக்கு தகுதியான ஆத்மாக்களாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பது என்பது ஓர் இயல்பான சமஸ்காரமாக இருக்கட்டும். இதை நீங்கள் எனது சம்ஸ்காரம் என கூறலாம். இதை உங்கள் சம்ஸ்காரம் சொல்லலாம். ஆசீர்வாதங்களை கொடுப்பது மத்திய கால பகுதிக்குரிய, அதாவது துவாபர யுகத்து சம்ஸ்காரங்கள் இயல்பானவை ஆகிவிட்டன. இயல்பாவை ஆகிவிட்டன என்ன அர்த்தம்? அவை உங்களுடைய சுபாவம் ஆகிவிட்டன. உண்மையில் சம்ஸ்காரங்களை கொடுப்பதே உங்களுடைய இயல்பான சுபாவமாகும். நீங்கள் ஒருவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா மிகவும் சந்தோஷம் அடைகின்றார். அந்த சந்தோஷமான சூழல் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றது. எனவே உங்களில் யார் வீட்டு வேலை செய்தீர்களோ, நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்களோ இல்லையோ, நீங்கள் பாப்தாவிற்கு முன்னால் இருக்கின்றீர்கள். அக்குழந்தைகளை பாப்தாதா பாராட்டுகின்றார். நீங்கள் உங்களுடைய வீட்டு வேலையை செய்து அதை உங்களுடைய இயல்பான சுபாவமாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். எது உங்களுடைய இயல்பான சுபாவமாக்கிட்டீங்க? வீட்டு வேலை செய்து. எந்த வீட்டு வேலை செஞ்சீங்க? எல்லாம் வீட்டு வேலை செஞ்சீங்களா? முதல்ல இந்த வீட்டு வேலையே ஞாபகம் இருந்ததா? அந்த வீட்டு வேலை அது வேண்டானாலும் வருது. பாபா சொல்றார், வீட்டு வேலை செய்து அதை உங்களுடைய இயல்பான சுகமாக ஆக்கி கொண்டீர்கள். தொடர்ந்தும் அதை செய்து ஏனையோரையும் அவ்வாறு செய்ய தூண்டுங்கள். சிறிதளவில் வீட்டு வேலை செய்தவர்கள் அல்லது அதை அறவே செய்யாதவர்கள் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டிய விழிப்புணர்வு, நான் ஒரு பூஜிக்க தகுதியான ஆத்மா, நான் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற விசேட ஆத்மா. இந்த விழிப்புணர்வை மீண்டும் மீண்டும் உங்களுடைய உணர்விலும் உருவத்திலும் கொண்டு வாருங்கள். முற்றிலுமே செய்யாதவங்க, அறகுறையை செஞ்சவங்க என்ன சுயமானம் கொண்டு வரணும்? நான் ஒரு பூஜைக்கு தகுதியான ஆத்மா, நான் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்ற விசேட ஆத்மா. ஏன்னா நீங்கள் என்னவாக ஆகப் போகின்றன உங்கள் ஒவ்வொரு இடமும் கேட்கப்படும் பொழுது நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். என்ன கூறுகின்றீர்கள்? நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவேன். ராமர் சீதை ஆகுவதற்கு உங்களில் எவரும் கை உயர்த்துவதில்லை. 16 கலைகள் நிரம்பியவர்கள் ஆகுவதற்கான இலக்கை நீங்கள் கொண்டிருப்பதால் 16 கலைகள் என்றால் அது உயர்ந்த நிலையில் பூஜைக்கு தகுதியானவர் என்ற அர்த்தம். பூஜைக்கு தகுதியான ஆத்மாவின் கடமை என்ன?
ஆசீர்வாதங்களை கொடுப்பதாகும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் என்னது, நான் சத்தியுகத்தில் வரானா? சிம்பிளாக பாபா சொல்கிறார், நான் பூஜைக்கு தகுந்த ஆத்மாவா இல்லையா, கோல்டன் ஏஜில் ஆரம்பத்தில் வருவேனா இல்லை எங்கே வருவேன்ற இதை ஒன்றை வச்சே தெரிஞ்சுக்கலான்றார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த சுபாவம் சமஸ்காரம் நம்மகிட்ட எப்போதும் இருக்குதுன்னா நம்ம தெரிஞ்சிடலாம். ஆனால் அது எல்லாம் வரணுன்னா என்ன பண்ணணும்? பாபா சொல்கிறது எல்லாமே கடைப்பிடிச்சா தானே வரும். கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல, ஆனால் அதான் பாபா சொல்கிறார், ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு. நீங்கள் அப்படி கொடுக்குறீங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆத்மாக்கள் நீங்கள் கேட்குறதில்ல, கையேந்துறதில்ல இல்லையா, மதிப்புக்கும் மரியாதைக்கும் இல்லையா, நீங்கள் கொடுக்கக்கூடிய என்ன வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை வந்ததா தெரிஞ்சுக்கலான்றார் பாபா. பூஜைக்கு தகுதியினை ஆத்மான் கடமை ஆசீர்வாதங்களை கொடுப்பது. நடந்தும் உலாவியும் திரியும் போதெல்லாம் அதை உங்களுடைய நிரந்தரமான மற்றும் இலகுவான சம்ஸ்காரங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பூஜைக்கு தகுதியானவர், நீங்கள் 16 கலைகளில் நிரம்பியவர், இதுவே உங்களுடைய இலக்கு அல்லவா? வீட்டு வேலை செய்த அனைவருக்கும் தந்தையினால் உங்கள் நெற்றிகளில் வெற்றி திலகம் இடப்பட்டுள்ளதை இட்டு பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அதன் கூடவே வெவ்வேறு அணிகள் மற்றும் நிலையங்கள் என எல்லா இடங்களிலிருந்தும் சேவையின் செய்திகளையும் பாப்தாதா பெற்றுக்கொண்டார். அவர்கள் மிக சிறந்த பெறுபேறுகளுடன் இங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே முதலில் உங்களுடைய வீட்டு வேலையை செய்ததற்காக பாராட்டுக்கள். அத்துடன் கூடவே நீங்கள் செய்துள்ள சேவைக்காகவும் பாராட்டுக்கள், பல்கோடி மடங்கு பாராட்டுக்கள். பெரும்பாலான இடங்களில் பாபாவின் செய்தியை அனைத்து கிராமங்களுக்கும் மிக சிறந்த முறையில் வழங்குகின்ற சேவை நீங்கள் செய்வதை தந்தை பார்த்தார். எனவே நீங்கள் கருணை நிறைந்தவர்களாக இருப்பதனாலும் சேவை செய்வதில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதாலும் அச்சேவையில் பெறுபேறு மிக சிறந்ததாக உள்ளது. கடினமான உழைத்த அனைவருக்கும் அது கடின உழைப்பாக இருக்கவில்லை. ஆனால் தந்தை மீது அன்பு வைத்திருப்பதென்றால் செய்தியை கொடுப்பதில் அன்பு வைத்திருப்பதாகும். எனவே தந்தை மீதுள்ள அன்பு காரணமாக சேவை செய்துள்ளவர்கள் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு நீங்கள் அனைவரும் இயல்பாகவே அன்பிற்கான பல்கோடி மடங்கு பிரதிபலனை பெறுவதுடன் தொடர்ந்தும் பெறுவீர்கள். அத்துடன் நீங்கள் அனைவரும் உங்களுடைய அன்புக்குரிய தாதிஜியை மிகுந்த அன்புடன் நினைவு செய்கையில் தாதிஜி மீது நீங்கள் வைத்துள்ள அன்பிற்கான பிரதிபலனை கொடுக்கின்றீர்கள். அந்த அன்பின் மிகச்சிறந்த நறுமணம் பாப்தாதாவை வந்தடைந்து உள்ளது இல்லையா? இப்பொழுதும் கூட மதுபானத்தில் இடம்பெறுகின்ற அனைத்து பணிகளும் அது இரட்டை நாட்டவர்களுடையதோ அல்லது பாரதவாசிகளுடையதோ அப்பணிகள் யாவும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருவர் மீதொருவர் கொண்டிருக்கும் மதிப்பின் அடிப்படையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதுடன் எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள பணிகளும் வெற்றி அடைவதற்கு ஏற்கனவே உத்தரவாதம் உள்ளது. என் வெற்றி உங்களுடைய கழுத்து மாலையாகும். நீங்கள் பாபாவின் கழுத்து மாலையும் ஆவீர்கள். நீங்கள் பாபாவின் கழுத்து மாலையாக ஹார்னா என்னது மாலை இருப்பதால் நீங்கள் ஒருபொழுதும் என்னாக மாட்டீங்க. ஹார்னா அப்படின்னா தோற்கடிக்கப்படக்கூடாது என தந்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கன்னா. ஹார்னா என்ன அர்த்தம்? மாலை. ஹார்னா அப்படின்னா தோற்கடிக்கப்படுவது. நீங்கள் பாபாவுடைய கழுத்து மாலையாக இருப்பதுனால ஹார்னா, அதனால் நீங்கள் என்ன இருக்க ஹாராக இருக்கிறதுனால நீங்கள் ஹார்னா ஆக மாட்டீர்கள், தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். கழுத்து மாலையாக இருப்பவர்கள் ஒருவரும் தோற்கடிக்கப்பட முடியாது. நீங்கள் மாலையாக விரும்புகின்றீர்கள் அல்லது தோற்கடிக்கப்பட விரும்புகின்றீர்களா? நீங்கள் தோற்கடிக்கப்பட விரும்பவில்லை அல்லவா?
ஒரு மாலையாக இருப்பது நல்லது அல்லவா? எனவே ஒரு பொழுதும் தோற்கடிக்கப்படாதீர்கள். தோற்கடிக்கப்பட்டவர்கள் பல மில்லியன் ஆத்மாக்கள், ஆனால் நீங்கள் மாலை ஆகி உள்ளீர்கள். பாபாவின் கழுத்தில் மாலையிடப்பட்டுள்ளீர்கள். அப்படிதானே இல்லையா? எனவே இப்பொழுது எந்த திடச்சங்கல்பத்தை கொண்டிருங்கள்? என்ன திடசங்கல்பம் கொண்டிருக்கணும்? தந்தை மீது உள்ள அன்பு காரணமாக மாயை எத்தகைய புயல்களை உங்கள் முன்னால் கொண்டு வந்தாலும் நீங்கள் யார்? மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாவாகிய உங்களுக்கு முன்னால் புயல்களும் கூட. புயல்களுக்கு என்ன அது ஹிந்தியில்? முதல்ல 2 சொன்னது ஞாபகம் இருக்கா? இல்லை, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார்ல. சரி ஓடுங்க. ஹார்னா அர்த்தம்? மாலை ஹார்னா அப்படின்னா தோற்கடிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். பச்சா அப்படின்னா குழந்தை. பச்சனானா பாதுகாக்கப்படுவது. இப்போ என்ன சொன்னார்? இப்போ ஒன்றும் சொல்லலை. சொல்கிறதுக்கு முன்னாடி எதையா ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னால் புயல்களும் கூட தூஃபான். அதான் இல்லை, ஆமாம், தூஃபான் உங்களுக்கு என்ன ஆகணும்? தோஃபா ஆகிவிடும். தோஃபான் என்ன? பரிசு. தூஃபான்னா தூஃபான்னா புயல், தோஃபான்னா பரிசு. தான் ஹிந்தி மாஸ்டர்ஸ் இருக்காங்களே இங்கெல்லாம். பாபா சொல்ல தோஃபானா பரிசாயிடு ஆகிவிடும். அத்தகைய ஆசீர்வாதத்தை சதா நினைவில் வைத்திருங்கள். மலை எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும் பஞ்சாகி மாறிவிடும். மலை அது கரெக்டாக வரும்போது அவங்க நீ சிரிப்பாங்க, நானும் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுவேன். உட்காந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிருச்சுல, விடுங்க என்ன. ஸோ இப்பொழுது காலத்து நெருக்கத்திற்கேற்ப ஒவ்வொரு கணமும் ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யுங்கள். அனுபவத்தின் அதிகாரி ஆகுங்கள். நீங்கள் விரும்பிய போதெல்லாம் சரீரமற்றவராகும் அபியாசம், தேவதை ரூபமாகும் அபியாசம் போன்றவற்றை தொடர்ந்தும் செய்யுங்கள். ஒரு கணம் பிராமணர், ஒரு கணம் தேவதை, ஒரு கணம் சரீரமற்ற நிலை. நடந்தும் உலாவின் திரியும் பொழுது, உங்கள் வேலைகளை செய்யும் பொழுதும் கூட இதை பயிற்சி செய்வதற்காக ஓரிரு நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சோதியுங்கள். என்ன சோதிக்கணும்? நான் என்ன எண்ணத்தை கொண்டிருந்தாலும் அந்த ரூபத்தில் இருப்பதை அனுபவம் செய்தேனா? என்ன வருது, ஆனால் என்ன ஆகணும்? அதனுடைய அனுபவம் ரூபத்தில் கொண்டு வரணும். அச்சா வாணியை முடிக்கிறார் பாபா. சதா தமது மேன்மையான சுயமரியாதையில் இருக்கின்ற எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் தங்களை எப்பொழுதும் அதி பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும் மூதாதைகளாகவும் அனுபவம் செய்பவர்களுக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவ சொரூபங்களாக தங்களை எப்பொழுதும் ஆக்கிக் கொள்பவருக்கும் எப்பொழுதும் தந்தையின் இதே சிம்மாசனத்திலும் நெற்றி சிம்மாசனத்திலும் அமர்ந்திருப்பவர்களுக்கும் தமது மேன்மையான ஸ்திதியின் அனுபவத்தில் எப்பொழுதும் ஸ்திரமாக இருப்பவர்களுக்கும் எங்குமுள்ள குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பும் நினைவும் நமஸ்தேயும் உரித்தாகட்டும். பாப்தாதா எல்லா இடங்களிலிருந்தும் பல கடிதங்களையும் இமெயில்களையும் செய்திகளையும் பெற்றுள்ளார். சேவாதாரி ஆத்மாக்கள் அனைவரும் சேவையின் பலனையும்
சக்தியும் பெற்றுள்ளதுடன் தொடர்ந்தும் அதை பெறுவார்கள். பாபா அவர்களின் அன்பு கடிதங்கள் மற்றும் மாற்றம் குறித்த கடிதங்கள் பலவற்றை பெறுகிறார். மாற்றத்தின் சக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு பாப்தாதா பாபா என்ன சொல்வார், என்ன ஆசீர்வாதம் கொடுப்பார்? நீங்கள் அமரராக இருப்பீர்களாக என்ற ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். ஸ்ரீமத்தை மிக நன்றாக பின்பற்றியுள்ள சேவாதாரி ஆத்மாக்களுக்கு, தந்தையை பின்பற்றியுள்ள அத்தகைய குழந்தைகளுக்கு பாப்தாதா ஆஹா எனது கீழ்ப்படிவான குழந்தைகளே ஆஹா என்ற ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். பாபா மீது அன்பு வைத்திருப்பவர்களுக்கு தந்தை மிகுந்த அன்புடன் தமது இதயங்களில் அமிழ்த்தி உள்ளவர்களுக்கு பாப்தாதா நீங்கள் அதி அன்பானவர்களாகவும் மாயின் எந்த தடைகளிலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருப்பீர்களாக. அச்சா, நீங்கள் அனைவரும் உங்கள் இதயத்தில் என்ன உற்சாகத்தை கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் ஒரே ஒரு உற்சாகத்தை கொண்டிருக்கின்றீர்கள். என்ன உற்சாகம்? நான் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். நீங்கள் இந்த உற்சாகத்தை கொண்டிருக்கின்றீர்களா? பாண்டவர்களே, உங்கள் கையை உயர்த்துங்கள். நான் நிச்சயமாக அவ்வாறு ஆக வேண்டும். நான் அவ்வாறு ஆகுவேன் என்றில்லை. நான் அதை செய்வேன். நான் அதை பார்த்து கொள்வேன். நான் அவ்வாறு ஆகுவேன். நான் செய்வேன் என கூறாதீர்கள். ஆனால் நான் அவ்வாறாக ஆக வேண்டும் என்று கூறுங்கள். இதை உறுதியாக்கி கொள்ளுங்கள். அது உறுதியா? அச்சா, நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து உங்களுக்கே ஓகே அட்டையை உங்களுடைய அட்டவணையாக உங்களுடைய ஆசிரிடம் கையளிக்க வேண்டும். எப்படி? ஆமாம், நீங்கள் ஒவ்வொரும் தொடர்ந்து உங்களுடைய ஓகே அட்டவணையை உங்களுடைய அட்டவணையாக அவங்களுடைய ஆசிரியரிடம் கையளிக்க வேண்டும். அதிகம் எழுதாதீர்கள். ஒரு அட்டை எடுத்து அதில் என்ன எழுதணும்? ஓகே என்று எழுதுங்க. அல்லது இல்லைன்னா ஓகே எழுதி அதற்கு குறுக்காக ஒரு கோடு போடுங்கள். அவ்வளவுதான். ஏன்? உங்களுக்கு அந்த அளவு செய்ய முடியும் தானே? நீண்ட கடிதங்கள் எழுதாதீர்கள். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் சங்கமிகத்தில் நடைமுறையான உடனடி பழத்தை உண்பதில் மூலம் சக்திசாலியாகி சதா சக்திசாலி ஆத்மாவாக இருப்பீர்களாக. நீங்கள் சங்கமிகத்தின் நடைமுறையான உடனடி பழத்தை உண்பதின் மூலம் சக்திசாலியாகி சதா சக்திசாலி ஆத்மாவாக இருப்பீர்களாக. சங்கமிகத்தில் எல்லையற்ற சேவை செய்வதற்கு கருவிகளாகின்ற ஆத்மாக்கள் தாங்கள் கருவிகள் ஆகுவதற்கான உடனடி பலனான சக்தியை பெறுகிறார்கள். அந்த நடைமுறையான உடனடி பலனே இந்த மேன்மையான யுகத்தின் பலமாகும். இத்தகைய பலத்தை உண்கின்ற சக்திசாலி ஆத்மாக்கள் வருகின்ற பாதகமான சூழ்நிலைகள் எதுவாயினும் அதை இலகுவாகவே வெற்றி கொள்கின்றார்கள். சர்வசக்திவான் தந்தையுடன் இருப்பதால் அவர்கள் இலகுவாகவே வீணானவை அனைத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றனர். பாம்பை போன்று நஞ்சாக இருக்கின்ற ஒரு சூழலையும் கூட அவர்கள் வெற்றி கொள்கின்றனர். இதனாலேயே ஒரு ஞாபகார்த்தமாக என்ன காமிக்கப்பட்டிருக்குது? ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு பாம்பின் மீது நடனம் ஆடுவதாக காட்டப்பட்டு உள்ளது. ஸ்லோகம்: சதா தந்தைக்கு நெருக்கமாக. பாபா சொல்கிறார், இந்தியில் நெருக்கத்துக்கு என்ன சொல்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் ரெண்டு வார்த்தையாக சொல்கிறார். இங்கே 3 வார்த்தை சொல்கிறார். பாசுன்னா பக்கத்தில், சதா தந்தைக்கு நெருக்கமாக அப்படின்னா ஹிந்தியில் பார்க்காரு
இருந்து திறமை சித்தி எய்துவதன் மூலம். அடுத்தது இந்தியிலிருந்து இங்கிலீஷ் போகிறார். பாஸ் வித் ஆனர். திறமை சித்தி எய்துவது அப்படின்னா பாஸ் வித் ஆனர், அது இங்கிலீஷ் வேர்டு. மூலம் கடந்ததை இல்லையா, அது என்ன சொல்கிறோம், அதுவும் இங்கிலீஷ் வேர்டு. பாஸ்ட், கடந்ததாக விட்டு விடுங்கள். எப்படி தந்தைக்கு நெருக்கமாக இருந்து திறமை சித்தி எய்துவதன் மூலம் கடந்ததாக விட்டு விடுங்கள் இல்லையா. இப்படி பாபாவுக்கு பாஸ் இருந்தீங்கன்னா பாஸ் வித் ஆனர் ஆகுவீங்க. அப்போது நீங்கள் பாஸ்ட்டை என்ன பண்ணுவீங்க, பிடிச்சி வைக்க மாட்டீங்க, அதிலிருந்து விடுபடுவீங்க. அவ்யக்த சமிஞ்சை பாஸ் வித் ஆனர், திறமை சித்தி எய்துவது. அவ்யக்த சமிஞ்சை சரீரமற்ற ஸ்திதியை பயிற்சி செய்வதை அதிகரியுங்கள். அசரீரி விதேகி. பாப்தாதா சரீரமற்றவராக இருந்து ஒரு சரீரத்திற்குள் பிரவேசிப்பது போன்றே குழந்தையாகி நீங்கள் சரீரமற்றவர்களாகி பின்னர் உங்கள் சரீரங்களுக்குள் வாருங்கள். அவ்யக்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து பின்னர் உங்களுடைய பௌதிக ரூபங்களுக்குள் செல்லுங்கள். ஒரு சரீரத்தை நீக்கி வேறொரு சரீரத்தை எடுக்கும் அனுபவம் அனைவருக்கும் உள்ளது. அதே போன்று உங்களுக்கு வேண்டிய பொழுது அச்சரீரத்தின் உணர்வை துறந்து சரீரமற்றவர்களாகுங்கள். உங்களுக்கு வேண்டிய பொழுது செயல்களை செய்வதற்காக என்ன பண்ணணும், இச்சரீரத்திற்குள் சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பௌதிக ஆடையை இச்சரீரத்தை ஏற்கின்ற ஆத்மாவாகிய எண்ணிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக அனுபவம் செய்யுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.